ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம். சிக்கனை வச்சு மட்டனை வச்சு குழம்பு செஞ்சிடலாம். பிரியாணி செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது உப்பு மஞ்சள் போட்டு ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். கழுவியாச்சு. இதுக்கு என்னென்ன போடணுமோ போட்டுக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஒரு கப் தயிர் இந்த சிக்கனுக்குள்ளே போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். ஆஃப் எலுமிச்சை மேலே புழிஞ்சிக்கலாம். இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். எங்கள் வீட்டில் ஜாஸ்தி ஜனம் இருக்கிறோம், அதுக்கு தான் நாங்கள் ஜாஸ்தியாகவே செய்கிறோம். உங்கள் வீட்டில் கம்மியாக ஜனம் இருந்தால் கம்மியாக செய்யுங்க. இந்த அப்படியே 20 மினிட்ஸ் ஊறிட்டு அதுக்குள்ளே பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் அரிஞ்சு ரெடியாக எடுத்துகிட்டு வரலாம். இந்த சிக்கனுக்குள்ளே மட்டன் கொழுப்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், பிரியாணி மசாலா, புதினா, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய். பிரியாணிக்கு பாத்திரம் வச்சாச்சு. பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். சவுண்டு வரும், சவுண்டெல்லாம் போகும். பிரியாணி மசாலா, நெக்ஸ்ட்டு வெங்காயம் வெங்காயம் கோல்டன் கலர் வரைக்கும் வறுக்கணும். வதக்கணும். எங்கள் பையன்தான் செஞ்சுட்டு இருக்கிறான், நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் அப்படியே ப்ரௌன் கலராக வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கை அந்தாண்ட இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். புதினா, கொத்தமல்லி, கட் பண்ணிட்டு புதினா, கொத்தமல்லி, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வதங்கணும். புதினா, கொத்தமல்லி எல்லாம். அதுக்கப்புறம் சிக்கன், மட்டனில் இருந்த கொழுப்பு அது போட்டால் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் போட்டு பாருங்கள்.
ஆமாம். இரு தக்காளி சிக்கன் போட்டு தக்காளியாக போடுறோன்னா அதுதான் டேஸ்ட் வரும். நல்லா ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட் வரும். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்கள் பையன்தான் செய்கிறது. பிரியாணி செய்யும் போதெல்லாம் அவன் நல்லா சூப்பராக செய்வான். அவன் செய்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் டேஸ்ட்டு. மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது தண்ணி விட்டு நல்லா சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக வேகட்டும். இது ரேஷு வந்து 3 கேஜி சிக்கனு 2.5 கேஜி அரிசி. அரிசி கழுவி ஊற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 கேஜி சிக்கனுக்கு 3 கேஜி அரிசி போடலாம். எங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு 2.5 கேஜி அரிசி போட்டுக்கிறோம். நாங்கள் எப்போவுமே மாமூலி கடை அரிசி தான் போடுவோம். எப்போவுமே சமையல் செய்கிற அரிசி தான் போடுவோம். ஓட்டிக்கிட்டா ரொட்டி தண்ணி வெந்துச்சா? பரவாயில்ல விடுமா, காமெடி வெந்துக்குமா? தண்ணி ஊற்றிட்டா? பாரு இதுலேயே எத்தனை தண்ணி இருக்குது. அஞ்சு கிளாஸ் அரிசிக்கு 9.5 கிளாஸ் தண்ணி, 1/2 கிளாஸ் கம்மியாக ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி போடலாம். க்ளோஸ் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே சிக்கனில் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்குறோம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க. அரிசி போடலாம். நல்லா தண்ணி கொதிக்கும் போது அரிசி போடணும். தண்ணி நல்லா வடிகட்டி போடணும், இல்லைன்னா தண்ணி ஜாஸ்தி ஆயிரும். தண்ணி வடிகட்டி சிக்கன் எப்பவுமே கீழே போடும். கலந்து விட்டுட்டு வச்சு மூடிடலாம். இரு இந்த அளவுக்கு ஆனந்து தம் வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தம் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாம் க்ளீனாக இப்படி பண்ணிவிட்டு தம் வச்சிடலாம். 5 நிமிஷம் இந்த பிளேட் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆனால் பிரியாணி ரெடி. ரத்தம் இல்லை அது கலர் தான். ஓகேவா? சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பசங்களாம் பசிக்கு பறக்குறாங்க. Yeah.